நாம் வாழ்வில் பல விஷயங்களில் கவனம் செலுத்தியால்தான் நமக்கேற்ப படைப்புகளை பாதுகாக்கலாம். பாராத பயிர்கள் கெடும் என்பது போன்று பாசம் இல்லாமல் பிள்ளைகள் கெடும். நம் உறவிலும் கேள்விகள் கேட்காமல் ஒழுக்கம் கெட்டால் சிதறும். எனவே அதை சார்ந்த செல்வங்கள் தேவை. உறவுகளுக்கு நன்கு பராமரி. உண்மையை தவிர்க்காதோம். செயலில் உள்ள மகிழ்ச்சியை தவிர்க்காதோம். நம் வாழ்வை மிகவும் பொறுப்பாக கையாள வேண்டும். ஒரு அழகான பெண் தினம் வாசலில் அழகான இளைஞனை பார்க்கிறாள். அவன் மொபைலை பார்த்தும் சைகைகள் ஏதும் இல்லாமல் நிற்கின்றான். ஒருவருக்கு உள்ள காதல்களைப் போல அவள் தன் இதயத்தை கணித்தால் ஆணின் உள்ளே ஒரு வினோதம் பொத்திக் கொண்டிருந்தது. பெற்றோர்களிடம் அனுமதி வாங்கி அப்போது அவளை நேரில் அடையும் தவிக்குரியது. சொல்ல விஜயம் போகிறான். இப்போது இருவரின் நடுவேயான மாயமான கணம் ஒரு அழகான காதல் கதை ஆரம்பமாகிறது. 70 ஆண்டு காலத்தில் ஹார்லிக்ஸ் மக்களிடையே பெரும் பிரபலமாயிருந்தது. உடல்நிலை சரியில்லை என்றாலும் அதற்கான முதலாளி நம்பிக்கை அளிக்க வைத்தது. பரந்த தயாரிப்புகளில் பெண்கள், அதிக வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் ஆகியோருக்கான தன்னடக்கும் ஹார்லிக்ஸ் வழங்கப்பட்டாலும் அந்த அசலான சுவை மற்றும் தரம் எங்கே? முந்தைய நூற்றாண்டின் ஹார்லிக்ஸின் வாசனை இப்போது மறந்து போய்விட்டது. கோபமாக நினைவுகளை அழுத்தி அந்த பாட்டில்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். பெண் பிள்ளைகள், வீட்டின் சிறகுகள், அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். புது கடைகள், தேர்வுகள், உயிரின் அதிர்ச்சிகள், ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள். ஆதரவின் குரலோடு பெண்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கிறாரே அப்பா. இதுவே ஒரு அப்பாவின் நடைமுறை. மனம் தோற்கிறது, ஆனால் நிலை இருக்கிறார். வீடையும் வரும் சந்தங்களுக்கு பல பாதுகாப்புகள் தருகிறார். குடும்பத்துடன் பிரியத்தின் பின்னணியில் தொடர்கிறார், கைகள் கடந்து. Numbers surround us in every aspect of life, often reflecting deeper meanings. The sequences can symbolize growth, challenges, and transformations. From the rhythm of nature to the patterns in art, each digit tells a story. Understanding these numeric mysteries invites us to discover connections, embrace the journey of exploration, and let these numbers guide you toward hidden opportunities and unexpected revelations in your everyday life. மனைவியிடம் சண்டைகள் எப்போதும் வரும், ஆனால் நிறைய நேரங்களில் அமைதியில் இருத்தல் சிறந்தது. அவளுடனான விவாதங்களில் உங்கள் மனசாட்சியை தேடுங்கள், காணொளியை அணுகுங்கள். பேசாமல் இருந்தால் உங்கள் அலகுகளை அசுதியாக கொண்டிருங்கள். சோறும் மாவும் என செயற்கை உணவுகளை சேருங்கள். சட்டி எழுதுங்கள், எதையும் உண்மையாக எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் சிவரோதையான அன்பும் அதிகரிக்கும்.